ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது என்னுடைய சேனலில் போடுற ஃபஸ்ட் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதில் லவ் ஸ்டோரிஸ் நிறைய உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஸ்டோரிஸை நான் அப்லோட் பண்ண போகிறேன். அது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உண்மையான காதல் அப்படிங்கிறது. காதல் அப்படின்னாலே ஒரு புனிதமானதுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும். ஒரு மனுஷனை எவ்வளவு தூரம் அழகாக்க முடியுமோ அவ்வளோ அழகும் ஆக்கும், எவ்வளோ தூரம் அழுக வைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் அழுகவும் வைக்கும். அதை பற்றி இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக பேச போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உண்மை காதல் கடலும் கரைக்கும் இடையில பிறந்த ஒரு உயிர் கதைன்னு சொல்லலாம். இது சாதாரண காதல் கதையே கிடையாது. இது இரண்டு இதயங்கள் துடிக்க ஆரம்பிச்ச நாளிலிருந்து உயிர் விட்ட பின்பும் மறக்க முடியாத காதல் கதை. அன்று மாலை நேரம் கடற்கரையில் காற்றில் முடிபறக்க கண்களில் கனவு சுமந்து நின்றிருந்தாள் மீரா. அவளோட கையில ஒரு சின்ன டைரி, அதுல ஒவ்வொரு பக்கமும் ஒரு கனவு. ஒரு நாள் என்னை உண்மையா புரிஞ்சுக்கிறவன் கிடைப்பானான்னு எழுதி வச்சிருந்தா. அப்பதான் அங்க ஒருத்தர் வந்தான். வேஷ்டி, சிம்பிள் ஷர்ட்டு, கண்கள்ல ஏக்கம். அவங்களோட பெயர் அருண். யாருக்குமே தெரியாம, அதிகமா பேசாம, எல்லாத்தையும் அமைதியா சுமக்கிற ஒரு ஆள் தான் இந்த அருண். முதல் பார்வை, அந்த நொடியில உலகம் ஸ்லோ மோஷன் ஆன மாதிரி அவங்களுக்கு தோணுச்சு. இதுதான் காதல் ஆரம்பிக்கிற நொடின்னு கூட அவங்களுக்கு அப்போ தெரியல. அருண் சுடு காஃபி வாங்கிட்டு வந்து அவளிடம் மெதுவாக கேட்டான், இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு. மீரா சின்ன சிரிப்போட சொன்னா, இங்க வந்தாலே மனசுல இருக்க வலி எல்லாமே சத்தம் போடாம வெளியே போயிரும் அப்படின்னு. அந்த ஒரு வார்த்தையிலேயே அருண் மனசுல ஏதோ உருக ஆரம்பிச்சிருச்சு. அன்று முதல் அதே நேரம் அதே இடம் அவங்க 2 பேரும் சந்திக்க ஆரம்பிச்சாங்க. எதுவுமே பேச மாட்டாங்க, ஆனா எல்லாத்தையும் பேசிட்டு இருந்தாங்க கண்ணால. நாட்கள் ஓடின. ஒரு நாள் மீரா கேட்டா, நீங்க எப்பயாவது ஒருத்தரையாவது உண்மையா காதலிச்சிருக்கீங்களா அப்படின்னு. அருண் பதில் சொல்லல. கண்களை மட்டும் கடற்கரை திசையை பார்த்து திருப்பினான். ஏன்னா அவன் இதயம் ஏற்கனவே உடைந்து கிடக்கிறது. அவன் கடந்த காலம் இருண்டது. ஒரு காதல் இருந்தது, அதுல அவன் தோற்றுட்டான். அதை இப்ப கூட அவன் மறக்க முடியவில்லை. ஆனா மீராவோட முகம், அந்த சிரிப்பு, அது அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் கொடுத்தது. மெல்ல மெல்ல அவனுக்குள்ள நட்பு பிறந்தது. அது தெரியாமையே காதலா மாறிடுச்சு. ஒரு நாள் கடற்கரையில சத்தமா மழை. எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. ஆனா மீரா மட்டும் நின்னுட்டு இருந்தா. அருணும் நின்னுட்டு இருந்தான். அந்த மலையில அவன் சொன்னான், மீரா, நீ எனக்கு முக்கியமானவள், அதுவும் ரொம்ப முக்கியமானவள் அப்படின்னு. அந்த ஒரு வரி அவள் இதயத்துல நறுக்கிய மாதிரி இருந்துச்சு. ஆனா அவ ஒன்னும் சொல்லல. அடுத்த நாள் மீரா வரல. அடுத்த நாளும் வரல. அதற்கு அடுத்த நாளும் வரல. அந்த இடம் வெறிச்சோடி போனது. அருண் பயந்துட்டான். மனசு கலங்கிட்டு, என்ன ஆச்சு, எங்க போனாள்? அவள் டைரி அவன் கைக்கு வந்தது. அதுல கடைசி பக்கம், நான் உன்னை ரொம்ப நாளா காதலிச்சிட்டு இருந்தேன், நீ சொல்ல வரலன்னு தெரிஞ்சிட்டேன், நானே மறைச்சிட்டேன். அந்த வார்த்தைகள் அருண் உலகத்தையே உடைக்க வச்சுது. மீரான்னு சத்தம் போட்டு கடற்கரையில அழுதான். அப்போ ஒரு முதியவர் அவன் பக்கத்துல வந்து நின்னாரு. பையா, அந்த பொண்ணு உடம்புக்கு கேடு, ரொம்ப நாளா ஆயிடுச்சு. அந்த வார்த்தை அருண் இதயத்தை சுட்டது. அவள் நாயா இல்ல அவள் இல்லையா? அவள் உடனே ஹாஸ்பிட்டல்ல ஓடி போனான். அங்கதான் தெரிஞ்சுது மீரா கேன்சர் பேஷண்ட் அப்படின்னு. மிச்சம் இருந்தது 2 வார வாழ்க்கை தான். அவன் அவகிட்ட ஓடி போனான். அவள் பலவீனமா படுத்திருந்தா. அவளோட கைகளை பிடிச்சு அழுதான். ஏன் சொல்லல மீரா, நானும் உன்னை காதலிச்சேன். அவள் மெல்ல சிரிச்சாள். அதுக்காகத்தான் சொல்லல, நான் போறதுக்கு முன்னாடி உன் வாழ்க்கையை கெடுக்க கூடாதுன்னு. அப்பதான் அருணுக்கு புரிஞ்சது, இது சாதாரண காதல் இல்ல, இது உயிரை விட மிக பெரிய காதல். அடுத்த 2 வாரம் அவன் ஒவ்வொரு நாளும் அவளோட பக்கத்துல உக்காந்து கதைகளை சொல்லி சிரிக்க வச்சு அவளை குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டான். கடைசி நாள் மீரா அவ கைய பிடிச்சு சொன்னா, அருண், நான் உனக்கு சுமையா மாறலையே. அவன் அழுதபடியே சொல்றான், நீ என் வாழ்க்கைக்கு கிடைச்ச கடவுள்டி. அந்த நிமிஷம் அவளோட முகத்துல அமைதி,
அவள் கண்களை மூடினாள். உயிர் போனது. ஆனால் காதல் போகவில்லை. அன்றைக்கு பின் அருண் யாரையும் காதலிக்கல, திருமணமும் செய்யல. ஒவ்வொரு வாரமும் கடற்கரைக்கு போவான், அதே இடத்துல உட்காருவான், மணல்ல எழுதுவான் உண்மை காதல் மீரா அப்படின்னு. ஏன்னா சில காதல் சேரல, ஆனா உயிர் வாழ முழுக்க உயிரோட தான் இருக்கும். அதனால எப்பொழுதுமே உண்மை காதல் அப்படிங்கிறது அவங்க உயிரோட இருந்தாலும் இல்லைனாலும் அவங்க மேல இருக்க அன்பு எப்பொழுதுமே குறையாது. இதுதான் உண்மை காதல். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.